வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே இந்த ஒரு மார்க்கெட் கிராஷ்ல நிறைய வந்து இறங்கி இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்கி இருக்கும்போது பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்புறமா இருக்கிற அந்த ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு 10 ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம். அந்த ஒரு 10 ஸ்டாக்ஸ்ல அதுல என்னென்னலாம் வந்து இங்க ரிஸ்க் வந்து இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி அவங்க கிட்ட என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல நம்ம கன்சிடர் பண்ற பேங்க்ஸுமே இங்க என்ன நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு அப்படின்ற ரெண்டுமே வந்து பார்க்க போறோம். எல்லாமே இப்ப இருக்க ரீசெண்டான டெவலப்மெண்ட்ஸ் வச்சு அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேங்கா நம்ம பார்க்க போறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா அந்த சண்டிகர் பிரான்ச்ல நிறைய அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 590 கோடி ரூபாய் ஃப்ராட் கேஸ் பண்ணதா சொன்னாங்க. ஸோ அதுல நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து லிங்க் ஆயிருக்கதா சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு எம்ப்ளாயிஸ் எல்லாமே அங்க கண்டுபிடிச்சு ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து முடிக்கு வந்தது. 645 கோடி ரூபாய் திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு 590 கோடி ரூபாய் யார் அக்கௌண்ட்ல இருந்து இவங்க எடுத்தாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அவங்க கிட்ட இருந்து கேதர் வந்து பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மணி போச்சுல வெளியே அவங்க கிட்ட இருந்து கேதர் வந்து பண்ணிட்டாங்க. இங்க டெபாசிட்ஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து குறையிற மாதிரி தெரியல. மக்கள் எல்லாரும் அந்த ஒரு ட்ரஸ்ட் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கேஸ் முடிஞ்சு இருக்கும் போதே டக்குன்னு இன்னொரு ஒரு கேஸ் ஒன்று வந்துருச்சு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இல்லீகலா வந்து அந்த ஒரு எஃப்டி டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கதா சொல்றாங்க. எஃப்டி ரிசிப்ட் இங்க மாத்திருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து இல்லீகலா நடந்திருக்கு. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அந்த அமௌண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து இப்ப இருக்க ரீசெண்டான டெவலப்மெண்டா இருக்கு. ஸோ அதையுமே இங்க போலீஸ் வந்து இங்க கண்டுபிடிச்சு அதுக்கான அந்த ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. இதுமே சண்டிகர் பிரான்ச்சில் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பிரான்ச்ல மட்டும் இங்க ஆபரேஷன்ஸ் வந்து இருக்கு. அது நெகட்டிவா வந்து இருக்கு. அடுத்ததான் இங்க பிரஷரை பொறுத்தவரை என்பிஎஃப்சில கொஞ்சம் பிரஷர் வந்து இருக்கு. அப்புறம் இவங்க பர்சனல் லோன்ஸ் நிறைய வந்து தராங்கல்ல. ஸோ அந்த இடத்துல நிறைய கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துட்டு அந்த ஒரு பர்சனல் லோன்ஸ் நிறைய வந்து வராம வந்து இருக்கு. அப்புறம் இந்த ஒரு பேங்க் ரொம்பவே வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஷனும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பேங்க்கு வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வரதை கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த பேங்க் வந்து கரெக்டா எக்ஸ்பென்ஷன் ஆனாங்க அப்படின்னா இந்த ஒரு பேங்க் ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் வந்து இருக்கும். அந்த இந்த பேங்க்ல இப்ப நடக்கிற கேஸ் பொறுத்தல அது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கதா தான் வந்து இருக்கு. அதுவும் மெயினா சண்டிகர் பிரான்ச்ல நடந்துட்டு இருக்கதா தான் வந்து இருக்கு. மற்ற ஒரு பிரான்ச் ஆபரேஷன்ஸ் பொறுத்தல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல கரெக்டா தான் வந்து இருக்காங்க. போர்ட் ரூம் கரெக்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு பிரான்ச்ல மட்டும் அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அதுக்குமே சால்வன்ஸ் தர மாதிரி இங்க ஒட்டுமொத்தமா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல அந்த செக்யூரிட்டிஸ் வந்து அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இமெயில் வெரிஃபிகேஷன் வாங்குறது, அப்புறம் இங்க ஒரு பிரான்ச்ல அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு வந்தா தான் ஒரு பிரான்ச்ல வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிரான்ச் மேனேஜரே வந்து டிசைட் பண்ண முடியாது. இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மேல எடுத்து வரைக்கும் போகும். அப்புறம் இங்க செக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதை மொபைல் ஆப் மூலமா அப்டேட்லாம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இந்த பேங்க்ல ஒரு பிளஸா தான் வந்து இருக்கு. ஸோ இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் இதுவா தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு அந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் வைக்கிறதுக்கு மக்கள் எல்லாரும் விரும்பிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ பேங்க்ல டெபாசிட்ஸ் வந்து வந்துட்டு தான் வந்து இருக்கு. ஸோ அது என்னைக்கு வந்து இங்க டெபாசிட்ஸ் எடுக்கிறதுக்கு மக்கள் வந்து இங்க விருப்பம் காட்டுறாங்களோ அப்பதான் இந்த பேங்க்ல பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு அது வந்து இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால இப்ப இருக்கிற பிரைஸுக்கு பொறுத்தளவுல 62 ரூபாய் பிரைஸா வந்து இருக்கு. 3% வந்து மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. 80 ரூபாய் கிட்ட போனது அப்படியே 70 ரூபாய் இறங்கி இப்ப 62 ரூபாய் வந்து இருக்கு. புக் வேல்யூ பொறுத்தல 54 ரூபான்றது புக் வேல்யூவா வந்து இருக்கு. பிரைஸ் புக்கை பொறுத்தல ஒண்ணுக்கு மேல வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு 1-2 மாதிரி கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. அடுத்ததான் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்க்ல அக்கௌண்டிங் இஷ்யூ வந்து நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூ அப்புறம் இந்த போர்ட் ரூம்ல நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு. அந்த மேனேஜ்மெண்ட்ல நிறைய தப்பு பண்ணிருக்காங்களா சொல்லி நியூஸ் வந்து வந்தது. அது எல்லாமே ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. பட் ஆனால் அந்த ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து சொன்னது என்ன அப்படின்னா அந்த ஒரு அக்கௌண்டிங் மிஸ் மேட்சஸ் எல்லாம் வந்து நடந்த ரீசன்னால இந்த பேங்க் மேல இருக்க நம்பிக்கை தன்மை வந்து போயிடுச்சு மக்களுக்கு. இந்த ஒரு பேங்க்ல இந்த ஒரு இஷ்யூ நடந்த ரீசனால நிறைய பேர் டெபாசிட்ஸ் வைக்கிறது வந்து இல்ல, நிறைய பேர் வித்ட்ரா வந்து பண்ணாங்க. இங்க டெபாசிட்ஸ் வைக்கிற அமௌண்ட் வந்து இவங்களுக்கு ஒண்ணு வரும்ல. சோ அதுல இருந்து 3800 கோடி ரூபாய் வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கதா சொல்றாங்க. 3800 கோடி ரூபாய் வரல, டெபாசிட்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயம் ஒன்னும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நடக்க ஆரம்பிக்கல. பட் ஆனா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நடந்திருக்கு, ஏற்கனவே நடந்திருக்கு. சோ இது எல்லாமே இந்த ஒரு 1 இயர்ல நடந்ததா தான் வந்து இருக்கு. போன வருஷம் இதே மந்த்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஒரு பிரச்சனை அப்படியே தான் வந்து இங்க கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. 600 வரைக்கும் ஷேர் பிரைஸ் போச்சு. ஸோ திரும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா புது மேனேஜ்மெண்ட் வந்து உள்ள வந்திருக்கு. அந்த புது மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டர்ன் அரவுண்ட் பிளான் வந்து போட்டிருக்காங்க 2027ல. ஸோ அந்த டைம்ல எப்படி டர்ன் அரவுண்ட் பண்ண போறோம், அந்த எங்களோட ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு வந்து இருக்கணும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி தெளிவா வந்து வச்சிருக்காங்க. புது புது ஆட்கள் வந்து உள்ள ஹயர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ராஜீவானந்தோட பிளான் இதுவா தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, ஸோ அதுல இருந்த அங்க இன்வால்மெண்ட்ல இருந்தா எல்லாருமே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இங்க மேனேஜ்மெண்ட் இப்போ டோட்டலா வந்து சேஞ்ச் தான் வந்து ஆயிருக்கு. அந்த இந்த பேங்கை பொறுத்தல ஃபுல்லாவே இந்த வெஹிக்கல் ஃபைனான்ஸ்ல அதிகமான அந்த ஒரு எக்ஸ்போசர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அங்க இருந்து இங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து ஆகணும். ஸோ அதையுமே இந்த பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த பேங்க்ல பிளஸ் அண்ட் மைனஸ் தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு இந்த பேங்கை கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. 814 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2% வந்து நேற்றுக்கான நாள்ல வந்து இறங்கி இருக்கு. 833 ரூபான்றது புக் வேல்யூவா வந்து இருக்கு. பிரைஸ் புக் வந்து 0.98 வந்து இருக்கு. 1 கீழே தான் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து தாராளமா கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. அடுத்ததான் சவுத் இந்தியன் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்கை பொறுத்தல இங்க ஃபுல்லாவே பிஆர் சேஷாதிரியை நம்பி தான் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அங்க பிஆர் சேஷாதிரி வந்து இதுக்கப்புறம் ரீஅப்பாயின்மெண்ட் ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொன்ன ரீசனாலே 20% மார்க்கெட்ல இறங்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு நியூஸ் தான் வந்து இப்ப இருக்கிறதுல நெகட்டிவான நியூஸா வந்து இருக்கு. பிஎஸ் சேஷாதிரியை நம்பி தான் இந்த ஒரு பேங்க் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இவரோட மேனேஜ்மெண்ட்ல நல்லா வந்து போயிட்டு இருக்கு. அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா கூட அவரை மாதிரி டேலண்டடான பர்சன் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா திரும்ப பேங்க் வந்து நல்லா தான் ஆபரேஷன்ஸ் வந்து ரன் ஆகும். இப்போதைக்கு பேங்க் ஆபரேஷன்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. பிஆர் சேஷாதிரியை பொறுத்தல கரெக்டா ஸ்ட்ரீம்லைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு.
சோ அவர் வெளியே போனார் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கதான் செய்யுது. சோ அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா இன்னொரு ஆள் யார் டேக் ஓவர் பண்ண போறாங்க, அவங்களோட அந்த ஒரு பொட்டன்ஷியல் என்ன இருக்குலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது இன்னும் பெட்டராவே வந்திருக்கும். இந்த ஒரு பேங்க்ஸ் ஹிஸ்டாரிக்கா நம்ம பார்க்கும்போது அதிகமான என்பிஎஸ் வந்து இருந்த ஒரு பேங்கா வந்து இருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டியும் பெருசா வந்து மெயின்டைன் பண்ண மாதிரிலாம் இந்த ஒரு பேங்க் வந்து பண்ணல. சோ எல்லாமே டர்ன் ஓவர் பண்ணது பிஆர் சேஜாரி தான் வந்து டர்ன் ஓவர் வந்து பண்ணாரு. சோ இந்த ஒரு பேங்கை பொறுத்தவரை இப்போ Q3 ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ரெக்கார்ட் ப்ராஃபிட்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த பேங்க் இப்பதான் டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிஆர் சேஷாத்ரியோட ரோல் ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ரோலா வந்திருக்கு. அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா யார் புது ஆள் வந்து உள்ள வராங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் இது ஃபுல்லாவே கேரளா பிரசன்ஸ் உள்ள ஒரு பேங்கா தான் வந்திருக்காங்க மேக்ஸிமம். சோ அங்கிருந்து இன்னும் என்லார்ஜ் வந்து எப்படி ஆகுறாங்கன்றத வந்து பார்க்கணும். அங்க கேரளாலே மட்டும் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்திருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ 38 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. -2% வந்து இருக்கு. நேத்துக்கான நல்ல வந்து இறங்கி இருக்கு. புக் வேல்யூ வந்து 42 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 0.9 வந்து இருக்கு. ஓரளவுக்கு டீசென்டாவே வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் இப்பவும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. அடுத்ததா கர்நாடகா பேங்க்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க டென்ஷன்ஸ் வந்து கிளம்பி இருக்கு. போர்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து டென்ஷன்ஸ் வந்து கிளம்பி இருக்கு. இங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வச்சாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் போர்ட் ரூம்ல கொஞ்சம் வந்து டென்ஷன்ஸ் வந்து இருக்கு. இவங்க ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லும் போது இங்க ரிஜெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. வேற ஆள் வந்து உள்ள வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் போர்ட் ரூம்ல நடக்கிற பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்க்ல இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரன் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க எஃப்ஐஐஸ் பப்ளிக் தான் அதிகமாக வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரு நோட் பொறுத்தவரை ப்ரொமோட்டர் யாரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களை நம்பி விட்டுருவாங்க. பட் ஆனா இப்போ ப்ரொமோட்டர் இல்லாத ரீசனால போர்ட் ரூம் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் இங்க கரெக்டா வந்து இருக்கணும். இங்க யாரு எம்டிஎன்சிஓவா இருக்காங்களோ அவங்க வந்து கரெக்டான ஆட்களா வந்து இருக்கணும். சோ அப்படி அந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த ஒரு பேங்க் ஒரு பிரச்சனையா தான் வந்திருக்கும். சோ அதுல வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது. சோ அங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் வந்து இருக்கணும். இப்ப எப்படி சவுத் இந்தியன் பேங்க் நம்ம எம்டிஎன்சிஓ வந்து பிஆர் சேஷாத்ரின்றது ஸ்ட்ராங்கா சொல்றோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இருக்கணும். சோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. அப்புறம் இங்க டெக்னாலஜி வைஸ் வந்து பார்க்கும்போது இப்ப இருக்கிற அந்த ஒரு பேங்க்ஸோட டெக்னாலஜி கூட இங்க கம்பீட் பண்ற மாதிரி இவங்க டெக்னாலஜி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் லேக்ல வந்து இருக்காங்க. குரோத்தை பொறுத்தவரையுமே சவுத் இந்தியன் பேங்கோட ஒரு குரோத்தை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட குரோத் கம்மி தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயங்கள்லாம் நெகட்டிவா வந்திருக்கு. பாசிட்டிவா நம்ம பார்க்கும்போது இந்த பேங்க்ல ஏற்கனவே 30 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இப்ப எம்டிஎன்சிஓவா வந்து போட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு அந்த பேங்க் ஆபரேஷன்ஸ் பத்தி டீடைலா வந்து தெரிய வந்திருக்கும். சோ அவர் வந்து இந்த ஒரு நியூ ஏஜ் டெக்னாலஜி வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இருக்கிற அந்த ஒரு போர்டு அண்ட் தென் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அந்த ஒரு இஷ்யூஸ் எல்லாமே இங்க வந்து இங்க டேக் ஓவர் பண்ற மாதிரி இந்த ஒரு பேங்க் எடுத்துட்டு போனார் அப்படின்னா இந்த பேங்க் வந்து பெரிய பிளஸா தான் வந்து இருக்கும். இப்போதைக்கு நெகட்டிவ் நியூஸ் பார்க்கும்போது இதுதான் பாசிட்டிவ்ன்றது இதுவா தான் இருக்கு. கர்நாடகா பேங்கை பொறுத்தளவுல 224 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. -1% வந்து ஆயிருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல. புக் வேல்யூ வந்து 333 ரூபாய் வந்திருக்கு. பிரைஸ் டு புக் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 0.67 வந்திருக்கு. ரொம்ப அண்டர் வேல்யூடான ஒரு பேங்கா தான் வந்திருக்கு. இதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இங்க growth வைஸ் வரும்போது சவுத் இந்தியன் பேங்கோட growth கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனா ரெண்டு கம்பெனியுமே மார்க்கெட் கேப் ஒரே சேம் உள்ள மார்க்கெட் கேப்பா தான் வந்திருக்காங்க. ரெண்டு கம்பெனியுமே ஒரே மாதிரியான கம்பெனி தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். சவுத் இந்தியன் பேங்க் 40 ரூபாய் கிட்ட இருக்கு அப்படின்னா அது அந்த ஷேர்ஸ் பொறுத்தல லிக்விடிட்டி கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. அதனால அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. கர்நாடகா பேங்க்ல வந்து அந்த அளவுக்கு லிக்விடிட்டி வந்து கிடையாது. சோ அதனால அந்த ஷேர் வந்து 220 ரூபாய் கிட்ட வந்து இருக்கு. மற்றபடி மார்க்கெட் கேப் வைஸ் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேங்க்குமே சேமான ஒரு மார்க்கெட் கேப் உள்ள ஒரு பேங்கா தான் வந்து இருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் இப்ப 10,000 கோடி ரூபாய் கிட்ட மார்க்கெட் கேப் வந்து போயிடுச்சு. கொஞ்சம் வந்து என்லார்ஜ் வந்து ஆயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க growth வந்து அடுத்த லெவலான ஒரு growthல வந்து இருக்கு. சோ அதனால அந்த ஒரு பேங்க் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொசீட் ஆயிருக்கு. அடுத்த லெவல் வந்து போயிருக்கு. இங்க 6,000 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் கேப்ல இருக்கும்போது நான் கர்நாடகா பேங்க் சவுத் இந்தியன் பேங்கே வந்து பார்த்தோம். 5,000 கோடி ரூபாய்க்கு இருக்கும்போது நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சோ அங்க இருந்து இப்ப டக்குன்னு 10,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் வந்து இங்க சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இங்க கர்நாடகா பேங்க் பொறுத்தல அந்த அளவுக்கு ஒன்றும் ரீச் ஆகல. 8,400 கோடி ரூபாய் தான் இங்க மார்க்கெட் கேப்பா இருக்கு. இது எல்லாமே ஷேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இங்க இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த கம்பெனியோட பிசினஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லோன் புக் தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததா பந்தன் பேங்க் வந்து இருக்கு. இந்த ஒரு பேங்க்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்மால் போரோவர்ஸ்க்கு தான் அதிகமான லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்க எக்ஸ்போசர் வந்து அதிகமா இருக்கு. சோ ஒருவேளை அவங்களால ரீபே பண்ண முடியல அப்படின்னா என்பிஎஸ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் ஆர்பிஐ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்போஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்ல வந்து இஷ்யூஸ் வந்து இருக்கு. சோ அதனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அசெட் குவாலிட்டி வைஸ்ல கொஞ்சம் வந்து டிராப் வந்து இருக்கு. அந்த நீங்க கலெக்ஷன்ஸா வந்து பார்க்கும்போது இந்த லோன் கொடுத்தாங்களா அதை போய் கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வரணும். அந்த ஒரு கலெக்ஷன் எஃபிஷியன்சி இந்த கம்பெனிக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா வந்திருக்கு. ஃபுல்லாவே ஏஷியன் இந்தியால தான் இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் வந்து இருக்கு. கொஞ்சம் நெகட்டிவான நியூஸ் வந்து பந்தன் பேங்க்ல நிறைய வந்திருக்கு. பிரைஸ் டு புக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 1.5 பிரைஸ் டு புக்கா வந்திருக்கு. பிரைஸ் நம்ம பார்க்கும்போது 176 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. -1% வந்து ஆயிருக்கு. புக் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 153 ரூபாய் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பேங்க் இப்ப கன்சிடர் பண்றது கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பேங்க்ல இருக்க இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். சோ அது உங்களுக்கு ஒரு வேலை ஓகே அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ற மாதிரி உங்ககிட்ட அந்த பிளான்ஸ் இருக்க மாதிரி எனக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளோட ஸ்டாண்டை பொறுத்தல இப்போதைக்கு இது கன்சிடர் பண்ண முடியாம தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ரிகவரி பண்ற மாதிரியான அந்த ஒரு ஸ்டேஜ் இப்போதைக்கு தெரியல. அடுத்ததா எஸ் பேங்க் வந்து இருக்கு. 2020 பெரிய கிரைசிஸ் வந்து நடந்துச்சு இந்த ஒரு பேங்க்ல. சோ எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து வெளியே போனாங்க. அண்டர் இங்க மக்கள் டெபாசிட் வச்சது எல்லாருமே வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த கிரைசிஸ் முடிவுக்கு வரதுக்காக எஸ்பிஐ கிட்ட வந்து அந்த பேங்க் வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறமா எஸ்பிஐ அந்த அதர் மல்டிபிள் பேங்க்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போதைக்கு அந்த வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேங்க்ல அந்த ஒரு நம்பிக்கை தன்மை வந்து போயிடுச்சு. அந்த ஒரு கிரெடிபிலிட்டி அந்த ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு. எஸ் பேங்க்ல யாருமே வந்து இப்போதைக்கு அந்த ஒரு டெபாசிட் வைக்கிறது அதிக லெவல் வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்கை பொறுத்தல பெரிய பிரச்சனை இதுவாக தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு கிரெடிபிலிட்டியை திருப்பி எப்படி எடுத்துட்டு வர போறாங்கன்றது தான் தெரியல.
அந்த தென் டேர்ன் அரௌண்டா வந்து பார்க்கும்போது அதிகமான இந்த என்பிஎஸ் வந்து இருக்கு. அந்த நீங்க அதிகமான லோன்ஸ் வந்து அதிகமா கொடுக்க முடியல. ஸோ எக்ஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லெஸ்ஸா தான் வந்து இருக்காங்க. ஸோ பேட் லோன்ஸ் நிறைய வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே டர்ன் அரௌண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்க பாசிட்டிவான நியூஸ் வந்து பார்க்கும்போது எம்டிஎன்சிஓ புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த பேங்க்ல சுமித்தோமோ கார்பரேஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பண்ணிட்டாங்க 24%. ஸோ இது இந்த பேங்க் ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் இதுவா தான் இருக்கு. பட் ஆனா இங்க நெகட்டிவான நியூஸ் வந்து அதிகமா இருக்கு. ரீசனால நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எஸ் பேங்க் வந்து இப்ப 18 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. -2% வந்து ஆயிருக்கு. அந்த புக் வேல்யூ பொறுத்தளவுல 16 ரூபாய் புக் வேல்யூவா வந்திருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.17 வந்து இருக்கு. ஸோ இதை இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்தது ஃபெடரல் பேங்க். ஸோ இந்த ஒரு பேங்க் பொறுத்தல நெகட்டிவ் நியூஸ்ன்றது பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நெகட்டிவ் நியூஸ்ல கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்க்ல இருக்க பெரிய நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு பேங்க் இப்போ ஓவர் பிரைஸ் தான் வந்து ஆயிடுச்சு. எக்ஸ்பென்சிவா வந்து ஆயிடுச்சு. இந்த ஒரு பேங்க் அந்த ஒரு ஸ்பீட்ல வந்து growth ஆயிட்டு இருக்காங்களா அந்த ஒரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வேல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். இந்த ஒரு பேங்க் வளர்றதுக்கு என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்கோ அதுக்கான வேல்யூ நம்ம முன்னாடியே வந்து கொடுத்துட்டோம். அதை விட அதிகமா வந்து கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுதான் இந்த பேங்க்ல இருக்க பிரச்சனையா வந்து இருக்கு. இங்க இந்த பேங்கோட காம்படிட்டரை விட இந்த பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ HDFC அந்த ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் போட்டி போற அளவுக்கு இப்போ வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேங்க்ல இருக்க நெகட்டிவான நியூஸ் வந்து கன்சிடர் பண்ண முடியாம இருக்கு. எக்ஸ்பென்சிவா வந்திருக்கு. அதை தாண்டி இங்க நெகட்டிவான நியூஸ் எதுவும் பெருசா கிடையாது. அடுத்ததா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்க்லயுமே எக்ஸ்பென்சிவா வந்து இருக்கு. இந்த ஒரு பேங்க்குமே நல்ல growthல வந்து போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து இன்னும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் வந்து இருக்கு. யூனிவர்சல் பேங்க்கான லைசன்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து லைசன்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா இருக்க ரீசனால ஒரு சில இடத்துல தான் இவங்களால லோன் வந்து கொடுக்க முடியும். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு ஆர்பிஐ கிட்ட இருந்து. ஸோ அதை தாண்டி இவங்க வளரணும் அப்படின்னா அந்த ஒரு யூனிவர்சல் பேங்க்கான லைசன்ஸ் வந்து வரணும். இது இந்த பேங்க்ல இருக்க நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவா பொறுத்தவரை இந்த பேங்க் நல்ல ஒரு ஆபரேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க வேல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துரும். எக்ஸ்பென்சிவா தான் வந்திருக்கு. இதுமே பிரைஸ் டு புக் வந்து 3க்கு மேல வந்திருக்கு. இதுமே வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் தென் அடுத்த பேங்கா இருக்குது டிசிபி பேங்க் வந்து இருக்கு. இதுல எக்ஸ்பான்ஷன்ஸா வந்து பார்க்கும்போது பெரிய எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஸ்லோ growth தான் வந்து இருக்கு. பெரிய லெவலான growth வந்து கிடையாது. அப்புறம் இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்டை பொறுத்தல இன்ட்ரெஸ்டே வந்து காமிக்க மாட்டாங்க இந்த ஒரு பேங்க்ல. ஸோ அது ஒரு நெகட்டிவா வந்திருக்கு. ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸா வந்து பார்க்கும்போது ஒரு சில ஏரியாலேயே மட்டும் தான் வந்து இருக்காங்க. லிமிடெட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த ஒரு பிரசன்ஸை பொறுத்தல அடுத்த லெவல் வந்து இவங்க போய் ஆகணும். அப்பதான் இந்த பேங்கால அதிகமா லோன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே கொஞ்சம் வந்து கம்மியா தான் வந்திருக்கு. 16% கிட்ட தான் வந்து இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்தல அங்க அடுத்த லெவலான ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து காமிக்க முடியல. கொஞ்சம் வந்து பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இது இந்த பேங்க்ல இருக்க நெகட்டிவா வந்திருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் வந்து பெருசா எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாம தான் இருக்கு. நம்மளோட ஸ்டேஜை பொறுத்தளவுல 169 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. -2% வந்து நடந்திருக்கு. அண்ட் தென் இங்க இருக்க புக் வேல்யூ பார்க்கும்போது 180 ரூபாய்க்கு மேல புக் வேல்யூ வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க பிரைஸ் டு புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.91 வந்து இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. இங்க இப்போதைக்கு பார்க்கும்போது கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா என்ன இந்த ஒரு பேங்க் எப்படி டர்ன் அரௌண்ட் ஆக போகுது அந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு எப்படி டர்ன் அரௌண்ட் ஆக போகுதுன்ற அந்த ஒரு நியூஸ் வந்து இல்லாத ரீசனால நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறோம். அடுத்ததா லாஸ்ட் பேங்கா இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்க் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. மார்க்கெட் கேப் ஒரு 13,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் உள்ள ஒரு பேங்கா இருக்காங்க. இந்த ஒரு பேங்க்ல இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இவங்களோட பெரிய பிசினஸ் வந்து இருக்கு. இங்க 3ல 2 பங்கு வந்து இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் அந்த ஒரு ஏரியால வந்து கலவரம் இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல வந்து இங்க அன்சர்டனிட்டி வந்து இருந்துட்டே இருக்கும். ஃபிளட் வந்து அதிகமா வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வந்து பிரச்சனையா வந்து இருக்கு. ஒரு மாதிரியான சிக்லிக்கலான ஏரியால பிசினஸ் வந்து இருக்கு. அந்த இடத்துல அதிகமான பிசினஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு பேங்க் பிசினஸ் அடுத்த லெவல் வந்து க்ரோ ஆகணும். அந்த அதிகமான ரெவன்யூ வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியால இருந்து அடுத்த லெவல் வந்து வர ஆரம்பிக்கணும். நார்த்லயே வந்து இருக்கவங்க திரும்ப சவுத் சைட்ல எல்லாம் வந்து எப்படின்னா பிரசன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாகணும். அந்த மாதிரி இந்த ஒரு பேங்க்ல இருக்க மாதிரி வந்து தெரியல. அண்ட் தென் growth பொறுத்தல அதிகமான growth வந்து இருக்க மாதிரியும் வந்து தெரியல. அண்ட் தென் பேட் லோன்ஸுமே இந்த பேங்க்கு வந்து அதிகமா தான் வந்திருக்கு. அதையும் நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். அப்புறம் இங்க ஒரு 8000 அக்கௌண்ட்டுக்கு மேல வந்து இங்க ஃப்ரோசன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இல்லீகலா அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் வந்து இருக்கு. ஸோ இதை டர்ன் அரௌண்ட் பண்ற மாதிரியான நியூஸஸ் வந்து எதுவும் பெருசா வந்து கிடையாது. ஸோ அதனால நம்ம இதையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இந்த பேங்க் வந்து 121 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. -5% வந்து நடந்திருக்கு. 141ன்றது புக் வேல்யூவா வந்திருக்கு. 0.86 வந்து இருக்கு. ஸோ வேல்யூஷன்ஸ் வந்து பார்க்கும்போது நல்லா தான் வந்திருக்கும். பட் ஆனா இந்த பேங்க்ல இருக்க பிரச்சனை இதுவா தான் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ண பேங்க்ஸ் எல்லாமே பிரைஸ் புக் வந்து கம்மியா இருக்க பேங்க்ஸ் தான் வந்து பார்த்திருப்போம். ஃபெடரல் பேங்க்கும் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மட்டும் தான் இங்க வந்து பிரைஸ் புக் அதிகமா இருக்க மாதிரி பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாமே இங்க நீங்க கேட்ட கொஸ்டின்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பேங்க்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இது டர்ன் அரௌண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண பேங்க்ஸ்ல எது எப்படிலாம் டர்ன் அரௌண்ட் ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்றது போட்டு பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. மோஸ்ட் அண்டர்வேல்யூடா வந்து இருக்கிறது இங்க கர்நாடகா பேங்க் தான் வந்திருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் கேப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கூட கர்நாடகா பேங்க் அண்ட் தென் சவுத் இந்தியன் பேங்க்ல ஓரளவுக்கு இங்க மேட்சபிள் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. கர்நாடகா பேங்க் மோஸ்ட் அண்டர்வேல்யூடா வந்திருக்கு. அந்த ஒரு growth கொஞ்சம் கம்மியா இருக்கு சவுத் இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு அடுத்ததான் சவுத் இந்தியன் பேங்க் வந்து இங்க பிரைஸ் டு புக் 0.9ல வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததான் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கிடைக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து இருக்கிறது இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. அப்புறம் இங்க தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்க்குமே உள்ள வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இங்க பேசிருக்க மாட்டோம். பட் ஆனா தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்க்குமே இங்க வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. 601 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. -4% வந்து ஆயிருக்கு. பிரைஸ் டு புக்கை பொறுத்தளவுல 0.97 வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து 617 ரூபாய் வந்திருக்கு. 700 ரூபாய் கிட்ட எல்லாம் இந்த ஒரு பேங்க் வந்து போச்சு. ஸோ திரும்ப வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்க்ல இருக்க ஒரே இஷ்யூஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு பேங்க்ல ஆபரேஷன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு.
டெக்னாலஜி வைஸ்மே சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இருக்க இஷ்யூஸ் வந்து இது வந்து ஒரு ரீஜனல் பேங்கா வந்து இருக்கு. தூத்துக்குடியில பேஸ் பண்ண ஒரு ரீஜனல் பேங்கா வந்து இருக்கு. அங்க ஒரு 8% இல்ல அப்படின்னா 9% சம்திங் வந்து இங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து இருக்கு. கோர்ட் கேஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ அது எல்லாமே இவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும். அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பொட்டன்ஷியல் வந்து தெரிய வரும். சோ இந்த ஒரு ரீஜனல் பேங்கா இருக்க ரீசன்னால அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து இன்னும் அப்படியே போயிட்டு தான் வந்திருக்கு. கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு தான் வந்திருக்கு. சோ அது எப்ப திரும்ப வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுதான் இந்த பேங்க்ல இருக்க நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் பொறுத்தவரை இந்த பேங்கோட ஆபரேஷன் சூப்பராவே வந்திருக்கு. சோ அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.